நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸான பெர்சனா இருந்தாலும் சரி, Zoho சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி ஃபுல் டீகோடிங் இந்த வீடியோல நான் பண்ண போறேன். எவ்வளோ லெவல்ஸ் இருக்கு? என்னெல்லாம் படிக்கணும்? எந்த ரிசோர்ஸ் போய் படிக்கணும்? எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் 1 ஆப்டிடியூட் அண்ட் கோடிங். நீங்க ஒரு 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பெர்சனா இருந்தீங்கன்னா, மோஸ்ட்டா உங்களுக்கு இந்த ரவுண்ட் வந்து இருக்காது. Zoho டெடிகேட்டடா 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க அதில அப்ளை பண்ணி போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த ரவுண்ட் இருக்காது. நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்ல அப்ளை பண்ணி போயிருந்தீங்கன்னா, என்னதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாலும், உங்களுக்கு இந்த ஆப்டிட்யூட் ரவுண்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த ரவுண்ட்ல டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் வந்து 1 மார்க்கு. ஸோ டோட்டலா வந்து 20 மார்க்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு 90 மினிட்ஸ் டைம் வந்து குடுத்துருவாங்க. 20 கொஸ்டின்ஸுமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப் தான். முன்னாடிலாம் எம்சிக்யூ டைப்ல தான் இருந்துச்சு. பட் இப்போலாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லா கொஸ்டின்ஸுமே. போத் ஆப்டிட்யூட் அண்ட் கோடிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கோடிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு. மோஸ்ட்டாக இந்த ஐட்ரேட்டர் பேஸ் பண்ணி இந்த ஐஜேகே ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த ட்ரெயின் கிராசிங் ப்ராப்ளம் ஜோஹோட ஃபேமஸ் ப்ராப்ளம் இது ஆப்டிடியூடில். அது கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. மற்றபடி டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடை வச்சு நீங்கள் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒர்க் அண்ட் டைம் வச்சு ப்ராப்ளம்ஸ், ப்ராபபிலிட்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 10 கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று சி லாங்குவேஜ் இல்லை ஜாவா லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சி லாங்குவேஜில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் ஒரு ஒன் ஆர் 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோடிங்கில் வந்து. ஸோ இந்த கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 டிஜிட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. 20 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 to 13 மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. இல்லை எனக்கு ஆப்டிடியூட் தெரிலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோடிங்லேயே மட்டும் கூட நீங்கள் 10க்கு வந்து ஒரு 8 மேலே எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் மூவ் பண்ண சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஆப்டிட்யூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு Logic.io அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே ஒரு சேனல் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோடிங் 1 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கோ தமிழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே இன்னொரு சேனல் இருக்கு. ஸோ இந்த 2 சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட் அண்ட் கோடிங் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 டிஎஸ்ஏ கோடிங். இந்த ரவுண்டு 1 ஹவர் to 1 1/2 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கும். இந்த ரவுண்டை நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேணால் சால்வ் பண்ணலாம். எந்த கோட் எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா விஎஸ் கோடு, இன்டெலிஜே, பைசாம் இந்த மாதிரி ஐடிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீபக் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹேக்கர் லிங்க் கொடுத்துட்டு அதில் கான்டெஸ்ட் லிங்க் கொடுத்துட்டு 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 2 ஈஸி, 2 மீடியம் அண்ட் 2 ஹார்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதில். ஸோ இப்போ 60 மெம்பர்ஸ் அதை அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டாப் 8 to 10 மெம்பர்ஸ் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பரில் வந்து 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. 1/2 hour to 1 hour வந்து டைம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கொஸ்டினே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. 3rd 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் கூட போதும். மேக்ஸிமம் உங்களை அடுத்த ரவுண்டுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் எப்பயுமே நீங்கள் கோட் பண்ணதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அவங்க கீழே வந்து நீங்கள் கோட் எக்ஸிக்யூட் பண்ணியும் காமிக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் பண்ண லாஜிக்கும் வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லீட் கோடோட ஃபேமஸ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். லீட் கோடோட பிளைண்ட் 75 லிஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போதும். மோஸ்ட்டாக ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், பைனரி சர்ச், அரே லிஸ்ட்டு, டிபி ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ரொம்ப கிரீடி அல்காரிதம், ரிகர்ஷன், கிராஃப்ஸ்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை Zoho பொறுத்த வரைக்கும். இந்த ரவுண்டுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜாவாவில் வந்து கோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நிக்வைட்டு, code.io, ஆல்கோ தமிழா இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பைத்தானுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நீட் கோடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சூடோ கோட் டைப்பில் வேணும்னு பார்த்தீங்கன்னா டேக் யூ ஃபார் வீடியோஸ் வந்து பாருங்கள். அவர் வந்து கிளியராக A to Zலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வீடியோ டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் கான்செப்ட் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் டேக் யூ ஃபார்வர்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ டிஎஸ்ஏ கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து ஒரு டைம் எடுக்கும். மினிமம் 1 month to 3 months வரை ஆகும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போயே வந்து டிஎஸ்ஏ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ரவுண்ட் 3 அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் ரவுண்ட். இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. உங்களை ஒரு சின்ன அப்ளிகேஷன் மாதிரி பில்ட் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரவுண்டில் சில ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் இருக்குது. லைக் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம்,
டாக்ஸி புக்கிங் சிஸ்டம், ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம், இதெல்லாம் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ஆகுது இன்டர்வியூக்கு முன்னாடி சால்வ் பண்ணிட்டு போங்க. எல்லா கொஸ்டின்ஸ்லேயும் ஒரு 5 to 6 சப்டாஸ்க் வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஒரு 3 to 4 சப்டாஸ்க் வந்து சால்வ் பண்ணாலே போதும். உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூவ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் டைம் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது சோஹோ தேர்ட் ரவுண்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸில் எதுக்கு டெடிக்கேட்டடான வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், அதை வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். என்ன கேட்டால் இந்த ரவுண்ட் தான் சோஹோ இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரவுண்டு. இதை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரவுண்ட் 4 டெக்னிக்கல் இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூ மோஸ்ட்டாக செப்பரேட்டாக ஒரு நாள் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் இன்ட்ரோலேருந்து இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். 1 or 2 பசில்ஸ் ஆர் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் லாஜிக்கல் சால்விங் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக. பசில்ஸ்க்கு நீங்கள் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் பிளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அடுத்து டேட்டா பேஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லைக் எஸ்கியூஎல் ஜாயின்ஸ், இண்டெக்ஸிங், ஜேசன் அண்ட் எக்ஸ்எம்எல் பார்சிங்லாம் கேட்பாங்க. ரெஸ்யூம்லேருந்தும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் பற்றியும் கேட்க சான்சஸ் இருக்குது. கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க டெக்னாலஜிஸ் பற்றியும் கேட்பாங்க. நீங்கள் இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வீக் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோஹோ இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஈவன் நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் கூட உங்களுக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் எ வெரி குட் திங். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் அதை பண்ணுறதில்ல. ரவுண்ட் 5 ஹெச்ஆர் ரவுண்ட். மோஸ்ட்டாக மொபைலில் தான் இந்த ரவுண்ட் இருக்கும். ஹெச்ஆர் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஜென்ரலாக ஹெச்ஆர் ரவுண்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஜோஹோ பற்றியும் கேட்பாங்க. ஜோஹோவில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ் பற்றியும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜோஹோ பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக ஹெச்ஆர் ரவுண்ட் போனாலே 80% செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான இன்டர்வியூ ப்ராசஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கோடிங் ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.